நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறி 2026 வருடத்துடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என் மனமு வந்து உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, இந்த 2026 வருடம் நீங்கள் எல்லோருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி 2026 வருடத்துடைய பொது பலனை முதல்ல நான் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிபாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய கனவிலும் நனவிலும் என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய தாயாக விளங்கி கொண்டிருக்கும் மகாவாராகியுடைய வணக்கத்தையும் இப்போது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த பதிவில் 2026 வருடத்துடைய பொது பலன் தான் சொல்ல போகிறோம். பொது பலன் பார்க்கும் பொழுது உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய பலனாகத்தான் இது அமையும். இதுவுமே ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். 2026 வருடம் சூரியன் குரு இந்த 2 நவ கிரகங்களின் ஆதிக்கத்திலே பிறக்கிறது. சூரியனும் குருவும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கஜகேசரி யோகம் இந்த 2026 ஆரம்பத்திலேயே குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார். அடுத்ததாக குரு செவ்வாயை பார்க்கிறார். குரு மங்களோகம் ஏற்படுகிறது. அடுத்ததாக புதனும் சூரியனும் இருக்கிறபடியால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மூவரும் இணைந்திருப்பதால் அதியோகமும் ஏற்படுகிறது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பதால் லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படுகிறது. இவ்வாறாக இந்த 2026 ஆரம்பிக்கும் பொழுதே 5 யோகங்களை வெளிப்படுத்தி இந்த ஆண்டு துவங்குகிறது. ரொம்ப நல்ல விஷயம்தான். எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. 2026 பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை பேரிடர் என்று பார்க்கும் பொழுது நிறைய மழை காலத்திலே நிறைய மழை, வெள்ளம், புயல் அனைத்தும் நிகழும். வெயில் காலத்திலே அதிகமான வெயில் ஏற்படும். குளிர்காலத்திலே அதிகமான குளிர் ஏற்படும். எல்லாமே அதிகமாக இருக்கப் போகிறது. இதுவும் அல்லாமல் இந்த 2026 வருடத்திலே நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்பட போகிறது. எனவே மக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களில் இருக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு எல்லா வகையான போக்குவரத்து மூலமாக ஆபத்து விபத்து ஏற்பட போகிறது. அதற்கும் மக்கள் எல்லோரும் முழு கவனம் செலுத்தி அரசாங்கம் கண்டிப்பாக நன்மை செய்யும். மக்களுக்கு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் அனைத்தும் நிகழும். கூட்டு முறையிலே ஆட்சி அமையும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மக்கள் எல்லோரும் தங்களுடைய பிரச்சனை தீர்ந்து சுகமாக வாழ்வார்கள் என்று இந்த 2026 பொது பலனை சொல்லி முடிக்கிறேன். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 ஆண்டு பலன் தான் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காக தான் இந்த 2026 நம்பர் 1 இருக்க போகிறீங்க. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு எல்லாமே விலகி இருக்குது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் இருக்கும். எல்லாமே தேடி வரப்போகுது. எல்லா எதிர்பார்ப்பும் நிறைவேறப்போகுது. அப்படி நல்ல விஷயமாக சொல்லிவிட்டு உங்களுக்கு வருட ஆரம்பத்திலேயே வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். அங்கே போய் நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் அமையும். தொழில் பண்ண அதில் சிறப்புகள் அமையும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும். அந்த கடனை அடைப்பதற்காக வெளியூர் நாடு சென்று சம்பாதித்து அந்த கடனை அடைத்து விடுவீர்கள். நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் வாழப்போகிறீர்கள். அதை கடைபிடித்து வர வேண்டும். மகராசி பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நிலைமை வரப்போகிறது. சாதனை புரிய போகிறார்கள். இப்போ கின்னஸ் இருக்கான்னு சொல்லலையே, அதில் கூட ஈடுபடக்கூடிய அமைப்பு மகராசி பெண்களுக்கு அமைய போகுது. அது விளையாட்டாக இருக்கலாம், எந்த துறையாக இருக்கலாம். அரசியலிலே கண்டிப்பாக மகராசிக்காரர்கள் நல்லதொரு வாய்ப்பை பெறப்போகிறார்கள். நல்ல பேர் வாங்குவார்கள். நல்ல பதவிகள் தேடி வரும். பொறுப்புகள் கூடி வரும்.
மக்கள் மத்தியிலே செல்வாக்கு ஏற்படும், எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக 2026 மகர ராசிக்கு என்றே ஏற்பட போகும் வருடமாக இருக்கப் போகிறது. தன்னம்பிக்கை கிடைத்து தைரியத்துடன் துணிந்து நடைபோடுவீர்கள். எது எப்படி இருந்தாலும் கூட இருக்கும் எதிரிகளை கண்காணித்து வர வேண்டும். அவ்வப்போது அதை செய்தால் போதும். இல்லை என்றால் அவர்கள் உங்களை இக்கட்டான நிலைமையில் மாட்டி விடுவார்கள். திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். நல்ல வேலையிலே தொடர்ந்து ஈடுபட வேண்டும். மற்றவர்கள் முன் உதாரணமாக திகழ வேண்டும். இப்படிலாம் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இழந்த வாய்ப்புகள் மீண்டும் தேடி வரும். எல்லோரும் மத்தியிலும் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். உயர்ந்த பொறுப்பு வகிக்கப் போகிறீர்கள். அரசாங்கத்திலே நல்ல அதிகாரம் கிடைத்து அது மூலியமாக நல்ல பலன்கள் அனுபவிப்பீர்கள். எல்லாமே நடக்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு சற்றே பிடிவாத குணத்தையும் தளர்த்திட வேண்டும். கொஞ்சம் இறங்கி வர வேண்டும். எல்லோரும் ஒத்து போக வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். எது எப்படி இருந்தாலும் உடல்நலனிலே கண் சார்ந்த இனங்கள், தலை சம்பந்தப்பட்டது, கை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இது தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுக்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அடிக்கடி ஆத்திரப்படக்கூடாது. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் நல்ல நிலைமைக்கு வர முடியுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். அதுக்காக தான் சொல்லிட்டு வரேன். இது இல்லாமல் இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா, உங்கள் ராசாதிபதி சனி பகவான், அதனால் அவர் 3ஆம் இடத்தில் இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தவர் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்துவார். பெரியவன் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பார். எது சொன்னாலும் பெருசாக இருக்கணும். அது நிலையுள்ளதாக இருக்கணும். அதுதான் முக்கியம். ஒரு வாய்ப்பு வந்துன்னா நிலையான வாய்ப்பாக இருக்கும். ஒரு பலன் கிடைக்குதுன்னா நிலையான பலனாக கிடைக்கும். அப்படி தான் அமைய போகுது. இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய திறமையை நம்பி எதை இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். தொழில் ஆரம்பிக்கலாம், வியாபாரம் ஆரம்பிக்கலாம், புதிய வேலைகளை சேரலாம், புதிய பொறுப்புகள் கூடி வரும், புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் ஒவ்வொருடைய நலன்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்திட வேண்டும். அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக இருக்கணும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த பொதுநலத்தை மேற்கொண்டிருக்கிறானால் உங்களுடைய வாழ்வு கண்டிப்பாக ஒளி வீசப் போகிறது. இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் பழமையான சிவன் கோயில்களில் சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்த வேண்டும். தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தீபம் ஏற்றி வரலாம். நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அது முக்கியமான விஷயம். அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழை எளியவங்க இருப்பாங்க, தன்னுடைய மாற்றுத்திறனான்னு சொல்லுவாங்களே, உடல் உறுப்பு கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக அந்த தான தர்மம் நல்ல விஷயம் நடக்க போகுது. அது இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வரலாம். பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் ஸ்தலங்களுக்கு போய் வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணால் தைரியம், தன்னம்பிக்கை, இப்போ நல்ல ஒரு உங்களுக்கு வாய்ப்பு வருதுன்னா அதை சமாளிக்கக்கூடிய திறமை, தன்னம்பிக்கை, பலம் வேண்டும். அது ஆஞ்சநேயர் கொடுப்பார். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கார். சிரஞ்சீவியாக இந்த உலகத்திலே, இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். அது இல்லாமல் உங்களுக்கு புதுமையான ஒரு விஷயத்தை தொடங்க வாய்ப்பு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறலாம். புதிய சிந்தனை பெருகும். உண்மையே தெரியாமல் திருப்பி இப்போ பண்ணுறாரு, இவருக்கு அந்த திறமை இருந்தது, எப்படி இவர் பண்ணார் அப்படின்னு தான் ஆச்சரியப்பட்டு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமையும் அதில் வெற்றியும் பெறுவீர்கள். இது மாதிரிலாம் நடக்க போகுது நல்ல விஷயங்கள். இது இல்லாமல் மகராசிக்காரர்களுக்கு வருட மதியத்திலிருந்தே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். இன்னும் கேட்டால் மகராசிக்காரங்க கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தே ஆனாந்தாலும் பெண்ணாந்தாலும் நிறைய விஷயங்களில் சாதிக்க போகிறாங்க. நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வியாபாரத்தில் ஜெயித்தாங்க, தொழிலில் ஜெயித்தாங்க, உத்தியோகத்தில் ஜெயித்தாங்க அப்படி தான் சொல்லப்படும். ஒரே இடத்துல விட வேலை செய்வாங்க. அவங்க 2 பேரும் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல
போஸ்டிங் கிடைக்கும், நல்லா எல்லாருமே பாராட்டுற மாதிரி இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். ஒரு சில கணவன்மார்கள் மனைவிமார்கள் அரசியலுமே ஈடுபட்டு வெற்றி பெறுவாங்க. அதுவுமே கூட நடக்க போகுது. அப்போது இணைந்து நீங்கள் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, நல்ல நெருங்கிய நட்பு உறவாக இருந்தாலும் சரி, அவர் மூலிமா வெற்றி காண போகிறீர்கள். வெற்றியை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கைகளை வந்து சேரப்போகுது. இந்த வெற்றி கனியை நீங்கள் பறித்து மகிழ்ந்து இருக்கப் போகிறீர்கள். அதன் பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள். இன்னும் சொல்லிட்டே போகலாம். இப்போ மகராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போகுது. இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகளாலும் சில உடல் உபாதைகளும் கொஞ்சம் கவனம் வேண்டும். பிரயாணங்கள் மூலமும் கவனம் வேண்டும். வண்டி வாகனங்கள் ஏறும்போதும் இறங்கும்போதும் கவனம் வேண்டும். பொருட்களும் கவனம் வேண்டும். இதெல்லாமே கவனம் வந்தால் போதும். மற்றெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நல்லபடியாக வந்துடுவீங்க. அதனால் இந்த 2026 வருடம் மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வெற்றியை நிர்மாணிக்கும் ஒரு ராசியாக சொல்லப்படுகிறது. அதனால் வெற்றி பெற்றவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களாக இருக்கப் போகிறீர்கள். நல்ல வாழ்க்கை வாழப் போகிறீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.